ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில மனசுல கவலைகளையும் மனசுக்குள்ள எப்போதும் வேதனைகளையும் என்னடா வாழ்க்கைன்ற கேள்விகளோடு வாழ்க்கைய ரொம்பவே கஷ்டப்பட்டு வாழக்கூடிய நபர்கள்னா அது இந்த ரிஷபராசிக்காரர்கள் தாங்க. இவங்க என்னதான் மற்றவங்களுக்கு தேவைப்படும் போது உதவி செஞ்சு கொடுத்தாலும் மற்றவங்களுக்காக எப்போதும் நின்று அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அவங்களுக்காக உதவியா இருக்கக்கூடிய ஒரு நபராக இந்த ரிஷபராசிக்காரர்கள் எப்போதும் இருப்பாங்க. முக்கியமா சொல்ல போனா இவங்களுடைய அன்புக்கு ஈடு இணைக்கு வேறு யார் ஒருத்தரும் ஈடாக முடியாது அப்படின்றதான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு மற்றவங்க மேல அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் வைக்கக்கூடிய நபர்கள்னா இந்த ரிஷபராசிக்காரர்கள் தாங்க. இன்னைக்கு வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் அன்பு வச்சு பாசம் வச்ச நபர்கள் ஒருத்தங்க கூட இவர்களுடைய வாழ்க்கையில இவங்க கஷ்டப்படும் போது வரலங்க. உண்மையை சொல்ல போனா இந்த ரிஷபராசிக்காரர்கள் நம்ம ஏன்டா இன்னும் வாழ்றோம், நமக்கு எப்படா சாவு வரும்ன்ற அந்த கேள்வி இவங்களுடைய மனசுல இருக்குதுன்றது தாங்க யதார்த்தமான உண்மை. ஏன்னா வாழ்க்கையில அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள்ல அனுபவப்பட்டிருக்காங்கங்க. அதாவது கஷ்டப்பட்டிருக்காங்கங்க, வேதனைப்பட்டிருக்காங்கங்க. தன்னுடைய வாழ்க்கையை தான் செத்துடலாம்ன்ற என்ற அளவுக்கு மனசுக்குள்ள வேதனைப்படக்கூடிய நபர்கள்னா அது இந்த ரிஷபராசிக்காரர்கள் தாங்க. நான் இதை இவங்களுடைய இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு நான் சொல்லுவாங்க. வாழ்க்கையில அந்த அளவுக்கு நரகத்தினுடைய அந்த நுழைவாயிலிருந்து வெளியே வந்த ரிஷபராசிக்காரர்கள் தாங்க சொல்லியாகணும். ஏன்னா வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் அவ்வளவு துயரங்கள்ங்க. இவங்களுடைய கஷ்டங்களை நம்ம 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 அந்த இடத்துல இருந்தோம்னா இதெல்லாம் தாங்கவே முடியாதுன்ற அளவுக்கு தாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் அத்தனை கஷ்டங்களை வாழ்க்கையில பார்த்துருக்காங்கன்றதாங்க சொல்லணும். முக்கியமா இன்னை வரைக்குமே கணவன் மனைவி வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனைன்றது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்துகிட்டே தாங்க இருக்கு. என்னதான் இவர்கள் அதை சரி செஞ்சிடணும், குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் இல்லாம நிம்மதியா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில அதற்கு அந்த ஒரு வாய்ப்புன்றது இவங்களுக்கு இன்னை வரைக்கும் கிடைக்கலவே இல்லை அப்படின்றதான் யதார்த்தமான உண்மைங்க. தினம் தினமுமே வாழ்க்கையில இவங்க போராட்டத்தை தாங்க சந்திக்கிறாங்க. எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரிங்க எல்லோர் முன்பும் அசிங்கப்பட்டும் அவமானப்பட்டும் நிற்கிற ஒரு நபர்களாக தாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் இருக்காங்க. எந்த ஒரு வேலைக்கு போனாலும் சரிங்க இவர்களை அடிமைத்தனமா நடத்துறாங்களே தவிர, அதாவது இந்த ரிஷபராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு முடியுமோ பயன்படுத்திக்கிறாங்களே தவிர இவங்களுக்கு என்ன தேவைன்றது யாருமே கேட்கறது கிடையாதுங்க. முக்கியமா இன்னைய வரைக்குமே ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப கடினப்பட்டு கஷ்டப்பட்டு உழைப்பாங்க. ஆனா அந்த உழைப்புல வரக்கூடிய செல்வத்தை அந்த ஓனர் எடுத்துட்டு போய்கிட்டே இருப்பான் சாட்டா. ஆனா இவங்களுக்காக ஒரு ரூபாய் கூட செலவு பண்றதுக்கு யோசிக்கக்கூடிய நிலைமை தாங்க. சம்பளத்தையும் ஒழுங்கா போடவே மாட்டாங்க. இந்த ரிஷபராசிக்காரர்கள் கேட்டா சம்பளம் தானே தருவேன், ஏன் அவசரப்படுற, எங்கேயாச்சும் கொண்டு ஓடிடுவா போற அவன் சம்பளத்தை, உன் சம்பளத்தை வச்சுதானே பெரிய பணக்காரன் ஆயிட போறணும் அப்படின்னு, அதாவது வேலை பார்த்த சம்பளத்தை கேட்டா கூட இந்த ரிஷபராசிக்காரர்களை அங்க வச்சு எல்லோரும் முன்பும் அவமானம் தாங்க படுத்துவாங்க. எல்லோருக்கும் ஒரு இளிச்சவாய் அப்படின்னா அது இந்த ரிஷபராசிக்காரர்கள் தாங்க இருக்காங்கன்றதாங்க சொல்லணும். இதுக்கு அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் தான், ஆனா உண்மையை சொல்லிதானே அங்க மறுக்க முடியாதுல்ல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நித்தம் கஷ்டங்களையும் துன்பங்களையும் மட்டுமே அனுபவிச்ச ஒரு நபர்கள்னா இந்த ரிஷபராசிக்காரர்கள் தாங்க. இன்னை வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்த ஒரு வாழ்க்கையை தாங்க இவங்க வாழ்றாங்க. சாமி எனக்காவது வாழ்க்கை மாறிடாதான்னு எதிர்பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட ஒரு நிமிஷம் இப்போது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்துருச்சுன்னு தாங்க சொல்லணும். இது வரைக்கும் பார்க்காத மாற்றங்களையும் இது வரைக்கும் பார்த்திடாத அந்த ஒரு மாற்றத்தையும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இப்போது பார்க்க போகிறார்கள். இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது, எந்த அளவுக்கு வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுத்த போகுதுன்றத பத்தி தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த ரிஷபராசிக்காரர் நட்சத்திர பலன்களையும் பார்க்க போறோம். முக்கியமா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கான முக்கியமான பரிகாரம் ஒன்று இருக்குதுங்க. இந்த பரிகாரத்தை ரிஷபராசிக்காரர்கள் செஞ்சாங்க அப்படின்னா வாழ்க்கையில இனி எந்த ஒரு கஷ்டமும் இவங்க நெருங்காதுன்றதுதான் யதார்த்தமான உண்மைங்க. சரிங்களா? சரி, நீங்க இப்போ உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றத்தை பார்க்க போறத பார்த்துட்டு உங்களுக்கான பரிகாரத்தை சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணவும் முழுமைக்கும் பாருங்க. சரிங்களா? ரிஷபராசிக்கார அன்பர்களே, நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் உங்களுடைய வாழ்க்கையில இப்போ வரப்போகுதுங்க. இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க பண கஷ்டத்துல இருந்திருப்பீங்க, செல்வ பிரச்சனையில இருந்திருப்பீங்க. முக்கியமா வீட்டு வாடகை கொடுக்க முடியாம, சாப்பாடுக்கு தேவையான பணத்தை கூட உங்ககிட்ட இல்லாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதாவது எப்படி சொல்றோம்னா, எல்லாரும் நினைப்பாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் செல்வத்துக்கு வளைச்சு அப்படியே சந்தோஷம் வாழ்றாங்கப்பா, பேரின்பத்துல வாழ்றாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு பணம் இல்லை அப்படின்ற நிலைமைன்றது ரிஷபராசினுடைய வாழ்க்கையில நிறைய நாட்கள் இருந்திருக்கும். முக்கியமா சொல்ல போனா ஒரு கட்டாயமான சுச்சுவேஷன்ல இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பணம் இல்லாம ரொம்பவே அவமானமும் அசிங்கமும் பட்டிருப்பாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட ரிஷபராசினுடைய வாழ்க்கையில எதிர்பாராத பண வரவுகள் என்பது அதிகரிக்க ஆரம்பிக்கும். முக்கியமா சொல்ல போனா நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களை சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இதை விட ஒரு உயர்ந்த சம்பளத்துல உங்களுக்கான வேலை என்பதும் கிடைக்கும். நீங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டு அதற்கான முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. அதுவும் முக்கியமா சொல்லணும்னா
அரசாங்க வேலைக்கு போகணுன்ற அந்த ஒரு எண்ணத்துல இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளுமே போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த போராட்டத்துக்கு இன்னும் குறுகிய காலங்களுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு வெற்றியை காண்பார்கள் இந்த ரிஷப ராசிக்காரர்கள். அது மட்டும் இல்லைங்க, நீங்க உங்களுக்கு அன்பு கிடைக்கல, பாசம் இல்லைன்னு நிறைய நாட்கள் ஏங்கிருக்கீங்க. உங்களுக்காக ஒரு உறவு இல்லை, உங்களுக்கு பிடிச்சவங்க யாருமே இல்லைன்ற ஒரு வருத்தம்ன்றது உங்களுக்கு இருந்திருக்கும். அதாவது உங்களுக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க, ஆனா உங்களுக்கு பிடிச்சவங்க யாரும் உங்க கூட இல்லைன்றத வருத்தம் தான் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மனசளவுல ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தருணம்ன்றது உங்களுடைய வாழ்க்கையில மாறப்போகுதுங்க. அதாவது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யார் மேல அன்பையும் பாசத்தையும் வைக்கிறீங்களோ அவர்கள் உங்க மேல அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் வைப்பாங்க. நீங்க இன்னைய வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில யார் யாருக்கோ உதவி பண்ணிருப்பீங்க, யார் யாருக்கோ தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துருப்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒருத்தங்க யாருமே பண்ணலைன்ற ஒரு வருத்தம், ஒரு விதமான வேதனைன்றது உங்களுடைய மனசுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா இனி பயப்பட வேண்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்ற நண்பர்களும் உங்களுக்கான உதவிகளை அவங்களே செஞ்சு கொடுப்பாங்க. அதுவும் புதுமுக நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் யாருமே உங்களுக்கு உதவினாலும், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்துலயுமே கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் இனி அப்படிப்பட்ட விஷயங்கள்ன்றது மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஒண்ணு பாத்தீங்கன்னா அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, நம்பிக்கை துரோகத்தால வீழ்ந்த ஒரு ராசி அப்படின்னா அது இந்த ரிஷப ராசிக்காரர்கள் தாங்க. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில இன்னைய வரைக்குமே நீங்க நம்பியே பல விஷயங்களை ஏமாந்து நிக்கிறீங்கன்றதான் யதார்த்தமான ஒரு உண்மை. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு நண்பனா இருக்கக்கூடிய நபரை நம்பியிருப்பீங்க, ஒரு காதலனா நீங்க இருக்கக்கூடிய ஒரு நபரை நம்பியிருப்பீங்க, ஒரு காதலியை நம்பியிருப்பீங்க, உங்க அம்மா அப்பாவை நம்பியிருப்பீங்க, கூட பிறந்த சகோதர சகோதரிகள் நம்பியிருப்பீங்க, பொது நண்பர்கள் நம்பியிருப்பீங்க, வேலைக்கு செஞ்ச இடத்துல அங்க இருக்கக்கூடிய கொலிச்சை நம்பியிருப்பீங்க, சக ஊழியர்களை நம்பியிருப்பீங்க. எல்லா நபர்களையும் நீங்க நம்பியிருந்தாலும் எல்லோரும் கடைசியில பண்ணக்கூடிய விஷயம் நம்பிக்கை துரோகங்க. அதாவது அவர்கள் வாழ்க்கையில உயரணும், அவர்கள் வாழ்க்கையில முன்னேறணுன்றதுக்காக உங்களுடைய திறமைகளை அவர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா உங்களுடைய திறமைக்கு பலன் கிடைக்காம அவங்க அந்த பலனை எடுத்துக்கிட்டு அவங்க முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க. இன்னைய வரைக்குமே இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்கள் நிறையவே நடந்திருக்குங்க. அதை இனி வரக்கூடிய காலங்களில் மாற்றக்கூடிய விதமா உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகங்கள்ல இருந்து நீங்க மீளக்கூடிய ஒரு நபராக மாறுவீங்க. இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்திருக்கலாம். ஆனா இனி அப்படிப்பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் இல்லாத ஒரு வாழ்க்கையை தாங்க நீங்க வாழ போறீங்க. முக்கியமா மற்றவர்கள் முன்பு நீங்க யாருன்றத நிரூபிச்சு காட்டக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. முன்னாடி நீங்க செஞ்ச தவறுகள் எல்லாத்தையுமே திருத்திக்க முடியுங்க. ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில, அதாவது தவறுகள்ன்றது இவங்க செஞ்சதை மற்றவங்களுக்கு கெடுதலோ இல்லை மற்றவங்களுக்கு கஷ்டத்தையோ இல்லைங்க. இவர்களுடைய வாழ்க்கையில தவறுகள் அப்படின்றது இவர்கள் மற்றவர்களை நம்பி மற்றவர்களுக்காக கொடுக்கப்பட்ட பணம், மற்றவர்களுக்காக செஞ்ச உதவிகள், இப்படிப்பட்ட தவறுதலான நபர்களுக்கு செஞ்ச உதவிகளை இனி வரக்கூடிய காலங்களில் இவர்கள் செய்ய மாட்டாங்க. அதாவது இவருடைய குணத்துல கொஞ்சம் மாற்றங்கள் என்பது வரப்போகுதுங்க. முக்கியமா சொல்ல போனா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்சவங்க ஒருத்தங்க வருவாங்க. அவர்கள் சொல்லுவாங்க நீ இப்படி இருக்கணும், நீ இப்படி பண்ணணும் அப்படின்றத அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்களுக்கான வாழ்க்கையினுடைய அந்த ஒரு மாற்றத்தை நீங்க அமைச்சுக்க முடியும். இன்னைய வரைக்குமே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு யாருமே இதை பண்ணாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க இவங்களுக்காக யாருமே இருந்தது கிடையாது. அதனால இன்னைய வரைக்கும் இப்படிப்பட்ட நிலைமையில இருந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுடைய துணைவி, உங்களுடைய துணைவன் உங்களுக்காக இருந்து அன்பு பாசத்தை கொடுப்பாங்க. முக்கியமா இந்த திருமண வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே மன நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையாக தாங்க இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்துச்சு. போராடி டெய்லியும் போராடி 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 வாழ்க்கையில ஓஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கை இருந்துச்சு. அந்த கணவன் மனைவி சண்டை, இல்ல கணவன் உங்களுடைய வீட்டாருக்கும் வரக்கூடிய பிரச்சனை, இல்லை மனைவிக்கும் உங்களுடைய வீட்டாருக்கும் வரக்கூடிய பிரச்சனைன்னு தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்றது இந்த ரிஷபராசிக்காரனுடைய மனசையே உடைச்சி எரிஞ்சிருச்சு தாங்க சொல்லணும். அப்படிப்பட்ட நிலைமைன்றது உங்களுடைய வாழ்க்கையில இனி மாறும். முழுக்க அந்த கணவனுடைய அன்பு பாசம் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க இனி வரக்கூடிய காலங்களில் நம்ப ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய துணைவை உங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க, தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை பெற ஆரம்பிக்கும். தாய்வழி உறவுகள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில சில சுப நிகழ்ச்சிகளும் சுப காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில முன்னாடி நீங்க செஞ்ச தவறுகள் எல்லாத்தையுமே இனி வரக்கூடிய காலங்களில் திருத்திக்க முடியும். வேலைக்கு போகக்கூடிய இடங்கள்ல இனி மற்றவர்களுக்கு உதவணும்னு நினைக்கக்கூடிய எண்ணத்தை நீங்க முழுவதுமாக மாற்றிக்கொள்வது நல்லது. வெளியூர் பயணங்கள், வெளியூர் சென்று வரக்கூடிய பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்துல இருக்கக்கூடியது கட்டாயம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. இப்படிப்பட்ட வாழ்க்கையை தாங்க இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க வாழ போறீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க எந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பது உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும்ன்றதுல உறுதியா இருக்குங்க. எந்த ஒரு பயமும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வேணும். சரி, இப்போதும் பாத்தீங்கன்னா நட்சத்திர பலன்களை பார்த்துட்டு உங்களுக்கான முக்கியமான பரிகாரங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் கட்டாயம் பண்ணீங்க அப்படின்னா
எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரிங்க, வரதெல்லாம் அப்படியே பொடி பொடியா போயிருங்க. சரிங்களா? சரி, கிருத்திகை நட்சத்திரக்கார அன்பர்களே, உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா எதிர்பாராத சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் முடிந்த அளவுக்கு மற்றவர்களை நம்பி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக நீங்க பேசாமல் இருப்பதே சிறந்ததாக இருக்கும். அதாவது இந்த காலகட்டங்கள்ல ரிஷபராசிக்காரர்கள் அவருடைய வாயை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணத்தில் நீங்க பேசக்கூடிய விஷயங்களையும் தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டங்கள்ல இந்த ரிஷபராசிக்காரருடைய நிச்சயமாக இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொருத்தமானதாக அமையும். ரோகிணி, உங்களுடைய நட்சத்திர பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சின்றது உண்டாக போகுதுங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமா நடக்காமல் போன விஷயம் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும். அது ஒரு வேலையா இருக்கலாம், இல்லை படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம், இல்லை பிசினஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம், இல்லை பார்ட்னர்ஷிப் நீங்க போடுறோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க, ஆனால் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருந்திருக்கும். அப்படிப்பட்ட தள்ளி போன விஷயங்கள் எல்லாமே கூடிய விரைவில் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுதுங்க. மிருகசிஷ்ய நட்சத்திரக்கார அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சகோதர சகோதரிகளால முன்னாடி நீங்க பார்த்த அந்த பிரச்சனைகளுக்கும் சரிங்க, தேவையில்லாத குழப்பங்களுக்கும் சரிங்க, அவர்கள் மூலியமாக தீர்வு கிடைக்கும். அதாவது அவர்களால் தான் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கும். மீண்டும் அவர்கள் மூலியமாவே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய அந்த நாட்களாக இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய மிருகசிஷ்ய நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும்ன்றதுல உறுதியா சொல்ல முடியுங்க. சரி, இது வரைக்கும் நடந்ததை பார்த்தாச்சு, நடக்க போறதையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கான பரிகாரத்தை பார்க்கலாமா? ரிஷபராசிக்கார அன்பர்களே, நீங்க ரொம்ப எளிமையா உங்களுடைய வீட்டில் வச்சு நீங்க செய்யக்கூடிய ஒரு பரிகாரங்க இது. தண்ணீர் டம்ளர் பரிகாரம், அதாவது ஜல பரிகாரம் சொல்லுவாங்க. ஜல பரிகாரத்தை நீங்க உங்களுடைய வீட்டில் பண்றீங்க அப்படின்ற போது அது நீரினுடைய ஆதாயம் போல இருக்கக்கூடிய அந்த ஜலத்தை வச்சு நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயத்துல இந்த ரிஷபராசினுடைய மிகப்பெரிய கவலைகளையும் கஷ்டங்களையும் இது முழுவதுமாக தீர்த்து கொடுக்கும். அதனால ரிஷபராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு டம்ளர் தண்ணீர்ல உங்களுடைய வீட்டு பக்கத்துல நாட்டு மருந்து கடைகள்ல வெட்டி வேர் கிடைக்கும். அந்த வெட்டி வேரையும் அதோடு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பையும் சேர்த்து உங்களுடைய பூஜையில போட்டு இந்த ஒரு தண்ணி டம்ளர்ல ராத்திரி நீங்க எப்போ தூங்கினாலும் சரிங்க, மறக்காம பத்தி தூங்குங்க. தண்ணீர்ல போட்டாலே போதுங்க, வேற எதுவுமே செய்ய வேண்டாம். இது தினமும் செய்யணுமா அப்படின்ற கேள்விதான் உங்களுடைய மனசுல கண்டிப்பா இருக்கும். இதை தினமும்லாம் செய்ய வேண்டாங்க, வாரத்துல ஒரு முறை செஞ்சா கூட போதுமானது. அதாவது வாரம் வெள்ளிக்கிழமையில நீங்க தாராளமா இதை செய்யுங்க. ஏன்னா கல்லு பூச்சி செய்யக்கூடிய பரிகாரம் மகாலட்சுமியோட அம்சம் போர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அப்படிப்பட்ட விஷயத்த ரிஷபராசிக்காரர்கள் செய்வது ரொம்ப நல்ல விஷயங்க. விருப்பப்படுறவங்க வாரத்துல ஒரு நாள் நைட்டு இரவு தண்ணியில போட்டுருங்க. இதுக்கப்புறம் இதை என்ன செய்யணுன்ற ஒரு விஷயம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு கேள்வியாக வரலாம். அதாவது இந்த தண்ணீரை நீங்க எதுவும் செய்ய வேண்டாங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறமா காலையில உங்களுடைய வீட்டுல தெளிச்சு விடுங்க. அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுடைய வீட்டை சுத்தி இதை தெளிச்சு விடுங்க. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க பண்ணாலே போதுமானது. உங்களுடைய வீட்டுக்குள்ள தெளிச்சு விடலாம், அப்படி இல்லைன்னா வீட்டை சுத்தி நீங்க தெளிச்சு விடலாம். ஆனா இதை மறக்காம நீங்க செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில் இவ்வளவு காலங்கள் நீங்கள் எதிர்பார்த்த அந்த மாற்றத்தையும் இவ்வளவு காலங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக காத்திருந்தீங்களோ அது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில நடக்கும். நம்பிக்கையோடு வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். எளிமையான ஒரு பரிகாரம் ரிஷபராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை இனி சந்திப்பேங்கிறதுல மாற்றுக்கத்தை இல்லை. நம்பிக்கையோடு இருங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.